தமிழ் மொழி எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது. மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க. நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மேலே நமக்குள்ள பற்று, நம்மளுடைய தாய்மொழி எவ்வளவு பழமை வாய்ந்தது, உலகத்திலேயே நம்பர் 1 மொழி அப்படிங்கிறதுனா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். ஸோ தமிழ் மொழி எப்படி மலர்ந்தது? தொல்காப்பியம் என்ற பழந்தமிழ் இலக்கியத்தின் விளக்கம் எழுத வந்த நச்சினார்க்கினியர் 18 குடிவேலரும் அரசரும் அகத்தியரோடு கங்கை வெளியிலிருந்து தென்னாடு வந்தனர் என்று குறிக்கின்றனர். இது நடந்த காலம் குறைந்தது கிறிஸ்துக்கு முன் 600க்கும் முற்பட்டதாகவே இருக்க வேண்டும். அகத்தியரும் பிற்பட்ட தொல்காப்பியர் காலம் கிறிஸ்துக்கு முன் 500 என்று இப்பொழுது ஒப்புக்கொள்ளப்படுவதால் மேற்குறித்த கால வரையறையையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதே. திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒன்றே என்பதை முன்னரே காட்டினோம். கிரேக்க பூகோள ஆசிரியர்களும் தமிழரை தர்மிலர் என்றே குறிக்கின்றனர். மொஹஞ்சதாரோ, ஹராப்பா என்ற இடங்களில் காணப்படும் சாசனங்களை பாகுபடுத்தி பழம் திராவிடர் மொழியின் சித்திர எழுத்துக்களுக்கு ஒரு இலக்கணம் செய்து காட்ட முயன்று வந்த ஹாரிஸ் அடிகள் இதை பற்றி கூறுவதை கொண்டு ஊர், நாய், வேல், வேளாளன் என்ற தமிழ் பெயர்கள் கிறிஸ்துக்கு முன் 5000 அளவில் சிந்துவெளியில் பயிலப்பட்டு வந்தன என்று தோன்றுகிறது. சிந்துவெளியில் வாழ்ந்த திராவிடர் வழிதான் ஆண்டவன் என்று இப்பொழுது நாம் பயிலும் சொல் புறப்பட்டது. இது ஆண் என்ற சொல்லின் அடியாய் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. மீன் என்ற சொல்லும் பழங்கால சிந்துவெளியில் கடவுளை குறித்ததொன்றும் அதன் வழி வந்ததே மீனாட்சி என்ற சொல் என்றும் அறிஞர் கூறுகின்றனர். சிவலிங்கம் என்ற கருத்துக்களும் இங்கனமே தென்னாடு வந்து சேர்ந்தன. சிவபெருமானது வாகனம் ரிடபம் என்பதும் அவர் கோயில் கொண்ட இடம் கைலாசம் என்பதும் இமயமலை சாரலில் பிறந்தவையே. தமிழ் வளர்த்த முதல் முனிவர் அகத்தியர் என்பது முன்னரே குறிக்கப்பட்டது. அவர் கைலாசத்தினின்று சிவபெருமானாலேயே தென்னாட்டுக்கு அனுப்பப்பட்டவர் என்பது தமிழ் மரபு. இதுவே தொல்காப்பியத்திற்கு உரை கண்ட நச்சினார்க்கினியர் கூற்றுமாகும். அகத்தியர் பிற்பட்ட வேத காலத்தவர் என்பதை ரிக்வேத சூத்திரங்கள் நன்கு அறிவிக்கின்றன. அது மட்டுமன்றி வேதங்களில் பேசப்படும் பல முனிவர்களுக்குள் மிக குறைவாக பேசப்படுகிறவர் இவரே. ரிக்வேத ஆராய்ச்சியாளரில் பெயர் பெற்ற சாப் பேக்கர் என்பவர் அகத்தியர் முனிவர் அல்லவென்றும் அவர் ஒரு வேளாண் மகன் என்றும் பம்பாய் நகரிலிருந்து வெளிவரும் ரயில் ரிஷாடிக் சங்க இதழ் ஒன்றில் கூறுகிறார். ஆரியரை இந்தியாவில் எதிர்த்தவர்கள் பொதுவாக தாசர்கள், பாணிகள் என்று இரு கூட்டத்தாராக பேசப்படுகின்றனர். பாணிகள் திராவிட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று நாம் உறுதியாய் கூற முடியாவிட்டாலும் தாசர்கள் திராவிடரே என்பது உறுதி. ரிக்வேதத்தில் அகத்தியர் இவர்களோடுதான் இணைத்து பேசப்படுகிறார். ரிக்வேதத்தில் வரும் சில அடிகளின் பொருள் பின்வருமாறு: சகோதர அகத்தியரே, நீர் எங்களை சேர்ந்தும் எம்மை ஏமாற்றுவானேன்? உங்கள் எண்ணம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிடும். ரிக்வேதம் 1வது மண்டலம் 170-173வது பாடலில் பிரிதொரு சூத்திரம் பாணிகளுக்கு விரோதமான ஒரு அரசனை அகத்தியருக்கு விரோதமாக கிளப்புகிறது. ரிக்வேதம் மண்டலம் 10 60வது பாடலும் 66வது பாடலும் இன்னும் கெல் என்ற மன்னனுக்கு அகத்தியர் உதவியாய் இருந்ததாகவும் பிறகு சண்டையின் காரணமாய் பகைவர் அம்மன்னரின் கால்களை துண்டித்தார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. ரிக்வேதம் 1வது மண்டலம் 155வது ஸ்லோகம் 156வது ஸ்லோகம் இவற்றை உண்ணி நோக்கினால் அகத்தியரும் திராவிடரே என்பதும் அவர் வேளாண் மரபை சேர்ந்தவர் என்பதும் பெறப்படும். நீயே வடபான் முனிவன் தடவின் தோன்றி செப்பு அனைத்தியற்றிய சேவெண்டும் புரசை உவரா வீகை துவரை ஆண்டு 49 வழிமுறை வந்த வேலுருள் வேலே என்று புறநானூற்று 201 அடிகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. அது மட்டுமல்ல, புறநானூற்று பாடல்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையானால் மேற்குறித்த அடிகளில் பேசப்படும் வேலுருள் வேலுக்கும் முற்பட்ட 49வது தலைமுறையை சேர்ந்தவர் நம் அகத்திய முனிவர் என்பதும் பெறப்படும். ஆகவே
தமிழ் பிறந்த காலம் கிறிஸ்துக்கு முன் 600க்கும் முற்பட்ட காலம் என்பது தமிழனின் பழமையை மிக குறைந்த முறையில் காட்டுவதே அன்றி மிகுதிப்படுத்தி கூறுவது ஆகாது. ஆயினும் நவீன ஆராய்ச்சியாளர்களில் சிலர் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலும் தமிழ் எழுத்து எழவில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் தென்னாட்டில் காணப்படும் அசோக சாசனங்கள் பிராமியில் எழுதப்பட்டிருப்பதே என்பது அவர்கள் கூற்று. H.K. சாஸ்திரி, K.V. சுப்பிரமணிய ஐயர் போன்றவர்கள் இச்சாசனங்கள் தமிழிலும் பிராமியிலும் கலந்து எழுதப்பட்டிருக்கின்றன என்றும் கூறுகின்றார்கள். இது எங்கனமாயினும் சரி, இதை கொண்டே தமிழனின் பழமையை பற்றி முடிவுரை கூறுவது என்பது முடியாத காரியம். நல்ல தமிழ் எழுத்துக்கள் இருந்தும் ஆட்சி செய்யும் மன்னன் தன் சாசனத்தை தன் மொழியிலேயே எழுதும்படி விதித்திருக்கக்கூடும். அல்லது அரசு ஆணையை கல்லிலே பொறித்தவன் தமிழ் தெரியாதவனாய் இருந்திருக்கவும் கூடும். தமிழனின் பழமையை எதிர்ப்பதற்கு சான்றுகள் எஞ்ஞான்றும் போதாது. அப்படி எதிர்ப்பதாய் இருந்தால் பழங்கால வரலாற்றையே எதிர்க்க வேண்டும். கிறிஸ்துக்கு முன் 5000ல் தமிழர் சிறந்த நாகரிகம் கொண்டிருந்தார்கள். மத்திய திரைக்கரை கடலிலிருந்து எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா என்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். இந்திய கலை, மதம், மொழி முதலியவற்றை பரப்பினார்கள். இன்னும் பருத்தி, பஞ்சு, நறுமணப் பொருட்கள், செம்பு, இரும்பு முதலியவைகளை உலகமெங்கும் விற்றார்கள். பெரியவும் சிறியவுமான கலங்களிலே திரைக்கடலிலே சென்றார்கள் என்ற இவற்றையெல்லாம் எதிர்க்க வேண்டும். பழங்கால உலகின் நாகரிக இருப்பிடம் என்று இதுகாரும் கருதப்பட்ட சுமேரியா நாடும் தனது உடைகளுக்கு வேண்டிய பஞ்சை இந்தியாவிலிருந்தே வாங்கியது. எப்பொழுதும் தனக்கு கீழ் திசையிலிருந்து வெண்பனி மூடிய இமயத்தையே நோக்கி தன் வாழ்க்கையை கிறிஸ்துக்கு முன் 4000ல் இந்நாடு நடத்திற்று என்று ஜென்சிஸ் என்ற விவிலிய நூல் கூறுகின்றதென்றால், உலகத்தின் தனி நாயகமாக விளங்கிய திராவிடருக்கு கிறிஸ்துக்கு முன் 300லும் எழுத்துக்கள் இல்லை என்று சொல்வது உண்மை வரலாற்றை நவீன முறையிலேயே மூடுவதன்றி வேறொன்றும் இல்லை. சுமேரியாவின் முக்கிய பட்டணம் ஊர் என்றே அழைக்கப்பட்டது. அங்கே தென்னாட்டின் தேக்கு மரங்களால் ஆகிய கட்டிடங்களை ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள். மதிப்பிடத்தக்க பெயர் பெற்ற சாலமன் மன்னனும் தென்னாட்டோடு கிறிஸ்துக்கு முன் 1000ல் வாணிக தொடர்பு கொண்டிருந்தான் என்பதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகளன்றோ? தமிழின் பழமையான இலக்கணம் என்று நாம் இப்பொழுது வழங்கும் தொல்காப்பியம் கிறிஸ்துக்கு முன் 500ல் எழுதப்பட்டது என்று மேலே குறித்தேன். இஃது உண்மையாயின் தமிழ் மொழி மிக பழமை வாய்ந்தது என்பது தானாகவே உறுதிப்படும். இதற்கு துணையாக இன்னும் சில சான்றுகளை பார்ப்போம். ஆரியரது வடமொழி தொல்காப்பிய இலக்கணத்தை பாதிப்பதில்லை. வடமொழியின் முதல் இலக்கண நூலாசிரியர் பாணியன் பெயர் கூட தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு மாறாக பாணியனத்திற்கு மிக முற்பட்டதாக கருதப்படும் இந்திர இலக்கணம் மட்டும் இதில் குறிக்கப்படுகிறது. தொல்காப்பியம் பிற இலக்கண நூல்களுக்கு வேறுபட்டது. இது வெறும் மொழி இலக்கணம் நூலன்று, வாழ்க்கைக்கே இலக்கண நூலாகும். இது தொல்காப்பியத்தின் தொன்மையை காட்டுகிறது. மூன்றாவதாக காணப்படுவன தொல்காப்பியம் கூறும் பழங்கால இலக்கண முறைகள். இங், மத், மவ் என்ற பண்டைய எழுத்துத் தொடர்கள் கிறிஸ்துவ சகாப்தத்து தொடக்கத்திலேயே வழக்கொழிந்து விட்டன. ஆனால் தொல்காப்பியத்தில் இவை சொற்களின் மத்தியில் வருவதாக காட்டப்படுகின்றன. அதே போல தொல்காப்பியத்தின்படி ச என்ற குற்றெழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆனால் சங்க நூல்கள் என்று நாம் போற்றும் நூல்களில் சதுக்கம், சந்தி, சமைந்து என்ற சொற்கள் பல வருகின்றன. ஒரு சிலர் தொல்காப்பியம் சங்க காலத்திற்கும் பிற்பட்டது என்று கூறுகின்றார்கள். ஆனால் தொல்காப்பிய விதிகளை பின்பற்றும் நூல் எதுவுமே கிறிஸ்துவ சகாப்தத்தில் எழுதப்படவில்லை. இலக்கியம் கண்டதற்கே இலக்கணம் என்பதால் தொல்காப்பியம் சங்க காலத்திற்கு மிக முற்பட்டது என்பது வெளிப்படை. ஆகவே தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி என்பது சான்றாகிறது.